எதுக்கு நீ அழுது வேணும்? நந்தினி, நந்தினி, அழாத. இத பாருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. பொறுமையாவா? பொறுமையா இல்ல, ஜரமா இருக்கும்க்கா. இதுக்கு மேல எப்படி இருக்க முடியும்? நாங்க என்ன தப்பு செஞ்சோன்னு எல்லாரும் இப்படி எங்களை கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கீங்க. இது பாரு, ஜனனி கெட்டு போகணும்னு நாம யாருமே நினைக்கல. அதே மாதிரி நாம கெட்டு போகணும்னு அவளும் நினைக்கல. இங்க சூழ்நிலையே தப்பா இருக்கு. கொஞ்சம் பேசாம இருங்களேன், அப்புறம் பாத்துக்கலாம். நந்தினி, அழாத நந்தினி. அழுகாத நந்தினி. அக்காவோட சேட்டைக்கு அளவே இல்லை. மாமா, என்ன மாமா இது? இம்புட்டு நாள் சஸ்பென்ஸ்லேயே போச்சு. சரி, தர்ஷினி வந்ததுக்கப்புறம் ஓஹோன்னு இருக்குன்னு பார்த்தா இப்பயும் சண்டையும் சச்சரவுமா இருக்கே. இந்த வீட்டில் சந்தோஷமும் நிம்மதியும் வரவே வராதா? எல்லாத்துக்கும் அந்த கிழவிதான காரணம். ஜனனி எங்கேயாவது எப்படியாவது போய் தொலைஞ்சிருவான்னு பார்த்தா திரும்பி வந்து நடு வீட்டிலே உட்காந்துருக்கு. என்னன்னு நீங்க எப்ப பார்த்தாலும் பேசாத பேசாதன்றீங்க? சரிங்க, அந்த கிளவையெல்லாம் லேசில் நினைக்காதீங்க, அதுதான் விஷமே. என்ன உரிமை இருக்கு இந்த வீட்டுல? என்ன மாமா, 1000 தான் இருந்தாலும் பெற்ற அன்னை இல்லையா? அன்னையாவது நொன்னையாவது பேசாம வர்ற கோத்துக்கு சொருகிட்டு போயிடும் பாத்துக்க. டேய், அவனை விட்டு தள்ளுற. அதான் போலீஸ் போயிருக்குல்ல, திரும்ப வரப்ப நல்லா பெரிய கேஸா போட்டு மொத்த பேரையும் அள்ளி போட்டுட்டு போயிடுவாங்க. நீ பேசாம. அதுக்கப்புறம் அம்மா இந்த விஷயத்த பார்த்துட்டு தையா தக்கான்னு கொஞ்ச நேரம் குதிக்கும், அதுக்கப்புறம் தானா அடங்கிடும். புரியுதா? பரவாயில்லையே ஞான மாமா, இந்த க்ரௌட்லயே நீதாயா கூலான ஆளா இருக்க. நேற்று பெத்த மகன்னு கூட பார்க்காம அம்மா உன்னை அந்த கிளி கிழிச்சிச்சு, அதுக்கப்புறமும் நீ கரிசனப்பட்டு பேசுற. பெத்த தாய் மனசு கல்லா இருந்தாலும் ஓ மனசு பித்துதாயா. ஜனனியை கூட்டு வாமா. வந்துட்டாங்க, வண்டி ரெடியா இருக்கு. சக்தி மாமா, கிளம்புறப்ப எங்க கிளம்புறீங்கன்னு கேட்க கூடாது. ஆனா வழி இல்ல, வெளிய எங்க கிளம்புறீங்க? இல்ல மாமா, இப்ப நான் தான் ஓப்பனா கேட்க முடியும். மற்றவங்க கேள்வி கேட்க முடியாம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அல்லாடிட்டு இருக்காங்க. மாமா, அக்காங்க முகத்தெல்லாம் பாரியா. ஐயா, புள்ள வர்ற வரைக்கும் பொட்டு கூட வைக்க மாட்டேன்னு சபதம் எடுத்த மாதிரி இருந்தாங்க. புள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் லேசா தெளிஞ்சு பொட்டே வச்சாங்க. மத்தள மாதிரி 2 பக்கமும் அடியா அவங்களுக்கு. இவங்க ஒரு பக்கம் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க, அத்தை ஒரு பக்கம் அடி. போடு போடுன்னு போட்டு தாக்கிட்டாங்க. மனசுக்குள்ள இருக்கிறத வெளியே சொல்ல முடியாம, உள்ளேயும் அமுக்க முடியாம அல்லாடிட்டு இருந்தாங்க. ரேணுகாக்காவெல்லாம் பல பலன்னு சேலை கட்டிட்டு இருக்கேன்னு தப்பா நினைக்காத. அது துக்க வீடா இருந்தாலும் பட்டு சேலை கட்டிட்டு தான் நிற்கும். அது ட்ரெண்டு செட் ஆகிருச்சு, அது ஹேபிட். அப்படி
ஆனா அக்கா மனசுக்குள்ள புள்ளைய காணுமேன்னு எவ்வளவு துயரப்பட்டு துடிச்சிட்டு இருந்தாங்கன்னு உனக்கு தெரியுமாயா? என்னக்கா? ஆமாண்டா, அவளுக நினைக்கிறதெல்லாம் நீ கேளு. அவளுக கட்டையில ஏற வரைக்கும் புருஷனுங்களுக்கு அடிமையாவே இருந்துட்டு பத்னியாவே போய் சேரட்டும். நாங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரோம். எல்லாருக்கும் கேட்டுச்சா? இப்ப என்ன மனசார அப்படியே வாழ்த்தி அனுப்ப போறீங்களாக்கும்? ஏமா நீ ஏமா நிக்கிற? வா கிளம்பலாம். அத்த ஒரே ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன். நில்லு. இப்ப எங்க போற? இல்ல, தர்ஷினியை ஒரு வாட்டி பார்க்கலான்னு. வேண்டாம். ஏன்? அவ தூங்கிட்டு இருக்கா. இல்ல, அவளை டிஸ்டர்ப் பண்ணாம அவளை ஒரு வாட்டி பார்த்துட்டு நான் வந்தேன். வேண்டான்னு சொன்னா கேளு. நான் நேத்தே உன்கிட்ட சொன்னேன்ல, என் மகளை தயவு செஞ்சு எதுலயும் இழுக்காத, அவளை விட்டுரு. என் பொண்ணு நிம்மதியா இருக்கணும், நல்லா இருக்கணும். எப்படியோ கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. உனக்கு புண்ணியமா போகுது. தயவு செஞ்சு இனிமே அவளை பார்க்க வேண்டாம். இத பாரு, நீ அவளுக்கு நல்லதையே சொல்லி கொடுத்தாலும் வேண்டாம். ஆமா ஆமா, அப்படியே அவங்க நல்லது சொல்லி கிழிச்சிருவாங்க. வீட்டு புள்ளைய கொல்ல பார்த்தவ தானே இவ. இவ்வளவு நல்லது சொல்லி கொடுக்க போறா? ஏய் கதிரு, தேவையில்லாம கண்டபடி பேசிக்கிட்டு இருந்தா வகுந்துருவான் சொல்லிட்டேன். அடிங்க, யார கை நீட்டி பேசுற? என்னடா ஓரா என்னடா? அடி கொல்ல ஒட்டிட்டு உட்கார்றா, பெரிய பொடலங்க மாதிரி வந்துரு. எங்க புடிக்கல போற வழி. என்னடா பண்ணுவ? போக முடியாது, என்ன பண்ணுவ? போதும், நிப்பாட்டு. போதும், மாமா கூல். கொஞ்ச நேரம் பேசாம இரு. நாம நல்ல விஷயத்துக்காக தானே போறோம். எதுக்கு இவங்க கிட்ட போய் வாயாடிக்கிட்டு? இவங்க புத்தியே அவ்வளவுதான். இப்ப புதுசா வந்தாங்கல்ல, அவங்கள தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க. நாளைக்கே அவன் பாடம் சொல்லி கொடுத்துட்டு போவான் இல்ல, அப்போ புரியும். என்ன எல்லாம் காலையிலேயே கூடியிருக்கீங்க? இப்பதான் உங்களை பத்தி எல்லாரும் பெருமையா பேசிட்டு இருந்தாங்க. கரெக்டா வந்துட்டீங்க. உங்களுக்கு ஆயுசு 100 சார்.